சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக 89 தொகுதிகளுக்கு கடந்த 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மீதமுள்ள 93 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தம் 833 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலை அமைதியான முறையில் நடத்திட குஜராத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மணிநகர் சட்டமன்ற தொகுதியில் வாக்களிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத், இமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வரும் 8ஆம் தேதி வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் நாளை வரை லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. நாகை மாவட்டத்தில் நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் பலத்த மழை பொழிய தொடங்கியது. இரவிலும் தொடர்ந்த மழை காரணமாக வேளாங்கண்ணிக்கும் நாகூருக்கும் வந்திருந்த பக்தர்கள் வெளியில் வர முடியாமல் விடுதி அறைகளிலேயே முடங்கினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், மங்கைநல்லூர், செம்பனார்கோயில், தரங்கம்பாடி பகுதிகளில் இரவு 7 மணிக்கு தொடங்கிய மழை நள்ளிரவை கடந்தும் இடி மின்னலுடன் தொடர்ந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோயில் சுற்றுப்பகுதிகளிலும் இரவு வரை விட்டுவிட்டு கொட்டியது. தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், பாபநாசம், ஐயம்பேட்டை, கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியது. சாலையோர கடைகளில் இருந்த பொருட்களை மழைநீர் அடித்துச் சென்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று நேரடி வகுப்புகள் தொடங்குகின்றன. கடந்த ஜூன் மாதம் வன்முறையால் சூறையாடப்பட்ட தனியார் பள்ளியை மறுசீரமைக்க அனுமதி கோரிய வழக்கில் மாவட்ட நிர்வாகம் நியமிக்கும் அலுவலர் மற்றும் காவல்துறையினரின் கண்காணிப்பில் பணிகளை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதித்தது. அதன்படி பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆட்சியர் முன்னிலையில் பள்ளியின் 3ஆம் தளம் மட்டும் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கனியாமூர் பள்ளியில் 9 மற்றும் 12 வரையிலான வகுப்பு மாணவர்களுக்கு இன்று நேரடி வகுப்புகள் தொடங்குகின்றன. கனமழையால் குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பிரதான அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பொழிந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்கிறது. இதனால் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து மேலும் மேலும் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதான அருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி வெள்ளம் சீற்றத்துடன் பாய்கிறது. பழைய குற்றால அருவியில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் படிக்கட்டுகள் வரை பாய்ந்தது. இதையடுத்து பாதுகாப்பு மற்றும் நெய் ஆகியவை மலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. நாளை ஏற்றப்படும் தீபம் தொடர்ந்து 11 நாட்களுக்கு எரியும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கார்த்திகை தீப திருவிழாவின் 8ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், முருகன், அண்ணாமலையார், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் குதிரை வாகனங்களில் மாட வீதிகளில் உலா வந்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
சபரிமலையில் நெகிழி உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சபரிமலையில் சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்க புண்ணியம் பூங்காவனம் திட்டம் 12வது ஆண்டாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சபரிமலை சன்னிதானம், பம்பை, நிலக்கல், பந்தளம், குளநாடா ஆகிய இடங்களில் இரவு பகலாக தூய்மைப் பணி நடைபெற்று வருகிறது. 1000 பேர் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். விதவிதமான பட்டாம்பூச்சிகள் படையெடுத்து வருகின்றன. மிச்சிகன் மாகாணத்தில் பட்டாம்பூச்சிகளுக்கென்றே சீரா சின்குவா என்ற சரணாலயம் அமைந்துள்ளது. அங்கு தற்போது நிலவும் காலநிலையால் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனால் அங்கு பட்டாம்பூச்சிகள் அதிக அளவில் பறந்து திரிகின்றன. புத்தகத்தின் இரு பக்கங்களைப் போல சிறகுகளை கொண்ட பட்டாம்பூச்சிகள் தங்கள் வண்ணச் சிறகுகளை துடிப்புடன் விசிறியபடி பறந்து திரிகின்றன. இவற்றை பார்த்து ரசிப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அங்கு திரண்டு வருகின்றனர். ஈரானில் ஹிஜாப் அணிவதற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக அந்நாட்டின் நடிகையும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான மித்ரா ஹஜ்ஜார் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரானின் மேற்கு மாகாணமான குர்திஸ்தானில் உள்ள சஹீஸ் நகரைச் சேர்ந்த மாஷா அமினி என்ற 22 வயது பெண் முறையாக ஹிஜாப் அணியவில்லை என்று கூறப்பட்டு சிறப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் காவல்துறையினரின் தாக்குதலில் அவர் மரணமடைந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஹிஜாபுக்கு எதிரான பெரும் போராட்டமாக வெடித்துள்ளது. இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த ஈரானிய நடிகை மித்ரா ஹஜ்ஜாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லி மாநகராட்சிக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. 250 வார்டுகளை கொண்ட டெல்லி மாநகராட்சிக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5:30 மணிக்கு நிறைவடைந்தது. மாலை 4 மணி நிலவரப்படி தேர்தலில் 50 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ள போதிலும் குறைந்த விழுக்காடு வாக்குகளே பதிவானதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதாவின் வசம் உள்ள மாநகராட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள அக்கட்சியும் அவற்றை கைப்பற்றும் முனைப்பில் ஆம் ஆத்மி கட்சியும் தேர்தலில் பணியாற்றின. தேர்தலில் ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவியது. அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட சீரழிவுகளை சீர் செய்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உத்தரமேரூர் திமுக எம்எல்ஏ சுந்தரின் இல்ல திருமணத்தில் பேசியபோது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அரசியல்வாதிகளுக்கு வாரிசுகள் இருப்பதால் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். பதவி வரும் போகும் கழகம்தான் நம்முடைய அடையாளம், நம்முடைய இயக்கம், நம்முடைய உயிர் மூச்சு. அப்படிப்பட்ட இயக்கத்தை உயிர் மூச்சாக கருதி நம்முடைய சுந்தர் போன்றவர்கள் காத்து வருகிற காரணத்தால் தான் 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் 6வது முறையாக, அதுவும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் தலைமையிலே இந்த ஆட்சியிலே, அதுவும் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலே பாழாகி போன நிதிநிலையை சீர் செய்து பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி முழுவதையும் சீரழிவு என்று சொல்லிவிட முடியாது. முதல் 6 ஆண்டுகள் சீரழிவு, கடைசி 4 ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரிடர் என்றுதான் நாம் சொல்றோம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் இலக்கிய கூற்றுகளை பல மேடைகளில் மேற்கோள் காட்டி பேசி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரதமர் ஐயா தமிழ் இலக்கியங்களிலிருந்து, திருக்குறளிலிருந்து, 4000 புறநானூறு, அகநானூறுலேருந்து எடுத்து ஒவ்வொரு சபையிலும் தமிழ் கொட்டேஷன் அவர் சொல்லும் போது அவர் ஒவ்வொரு பாஷையும் அப்படி ஈக்குவலா மரியாதை கொடுத்துட்டு தான் வளர்க்கிறார். ஆனா தமிழுங்கும் போது அதோடைய பழமையை புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் இந்த நாட்டு பாரத தாயின் நாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படிங்கிறதுனால அதை எடுத்து சொல்றாரு. எல்லாரும் நம்ம ஒன்னா இருக்கணும்ன்றதுக்கோசம் சொல்றாரு.
இல்லைங்க ஹிந்தி திணிக்கிறாருங்க. இந்த விதண்டாவாதம் பேசும்போது தான் நம்மளுக்கு தோணுது, ஐயோ இப்பேற்பட்ட ஒரு பெரிய பழமையான கலாச்சாரத்தை நம்ம அரசியல் காரணத்துக்கோசம் மறந்துடுறோமா, இல்ல அதை ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுடுறோமா? அப்படிங்கும் போதுதான் இந்த தமிழ் சங்கத்தோட முக்கியத்துவம் நம்மளுக்கு புரியுது. திருப்பூர் மாவட்டம் வட்டமலைக்கரை அணையில் சீமை கருவை செடிகளை அகற்ற வலியுறுத்தி கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் கிராம மக்கள் 10,008 விளக்குகளை ஏற்றி வைத்தனர். வட்டமலைக்கரை அணை மற்றும் நீர்வழித்தடத்தில் உள்ள சீமை கருவை செடிகளை அகற்ற கோரியும் அணைக்கு தண்ணீர் கொண்டுவர நிரந்தர தீர்வு காண வேண்டியும் தீபமேற்றும் விழா நடைபெற்றது. தங்களது கோரிக்கை அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 10,008 தீபம். திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் கசிவு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் என மொத்தமாக 1,500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2வது அலகில் கொதிகலன் பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை சரி செய்யும் பணியில் அனல்மின் நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் பாலத்தின் மீது செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் கடலில் வீணாக கலந்து வருகிறது. ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம் பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக பாம்பன் பாலத்தின் நடைபாதை பகுதியில் குழாய் பதிக்கப்பட்டு காவிரி ஆற்றின் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறும் குடிநீர் கடலில் வீணாக கலந்து வருகிறது. 10 நாள்களுக்கு மேல் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குழாய்களை பொருத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். மேட்டுப்பாளையம் கோவை இடையேயான பயணிகள் ரயில் சேவை 7 நாள்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஞாயிறு அன்று இவ்வழித்தடத்திலான ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாள்தோறும் கோவை மேட்டுப்பாளையம் இடையே தலா 5 முறை இப்பயணிகள் ரயில் சேவை வழங்கப்படுகிறது. இதுவரை ஞாயிறு தவிர்த்து வாரத்தின் பிற 6 நாள்கள் மட்டுமே சேவை வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பயணிகளின் கோரிக்கையை ஏற்று ஞாயிறு அன்றும் இந்த ரயிலின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழையனூர் கைலாசநாதர் கோயிலில் கல்வெட்டு மற்றும் கட்டடக்கலை குறித்து தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொல்லியல் ஆய்வு மாணவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். 1400 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலின் கல்வெட்டு மற்றும் கட்டடக்கலைகளை அகரமுதலி திட்ட இயக்குநர் விசயராகவன் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் 50 ஆராய்ச்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கோவில் கருவறையை சுற்றி சோழர் காலத்து கல்வெட்டு மறைந்துள்ளதாகவும் அதனை மீட்க தொல்லியல் துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாளிமான ஒரு இழப்பீடு வாழ்வாதாரத்துக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா 10 லட்சம், குறைஞ்சபட்சம் 10 லட்சம், அப்படி அவ்வளவுதான். 10 லட்சத்துக்கு ஏற்ற மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தினா சப்போஸ் உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிக்கு தான் தருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது அது பர்மனண்டா நான் எங்களால முடியாது அப்படிங்கிறாங்க. இங்க எடுத்தவங்களுக்கு வந்து லேண்ட் வந்து 5 சென்ட்ங்கிறாங்க. இதே வந்து மகாராஷ்டிரா ஒய்சால வந்துட்டு 10.5 சென்ட் லேண்ட், அது நல்லா மனை கட்டி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்றப்ப அந்த சட்டங்க பண்ண முடியாது சார். ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து ரயில் மூலம் சென்னை வந்த பெண்ணிடமிருந்து கணக்கில் வராத 49,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த 2 பெண்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் நெல்லூரைச் சேர்ந்த வாணி மற்றும் அவரது மகள் பிரியா என்பது தெரியவந்தது. அவர்களது பையில் 49,80,000 ரூபாய் பணம் இருப்பது கண்டறியப்பட்டது. பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வாணி மற்றும் பிரியா கொண்டு வந்தது ஹவாலா பணமா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள புதுக்குடி தான்தோன்றீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. புனித நீர் கோவிலை வலம் வந்த பிறகு ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து பரிவார விமான கோபுரங்களுக்கும் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. கருமை ஆதீனம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த குடமுழுக்கில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்காணிப்பை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாத சுவாமி கோயில் வழக்கமான போலீசாருடன் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் காஞ்சிபுரம் வழியாக மணல் கடத்தப்படுவதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் புதுவயல் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது மணல் ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆந்திராவின் சுருட்டப்பள்ளியிலிருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக ஓட்டுநர் கோபால் மற்றும் கிளீனர் சுதாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து கவரைப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.